அனைவருக்கும் வணக்கம். மே 6 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சுக்கங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ நம்ம காலையில் சொல்லியிருந்தோம், இந்த 24,250 24,300 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ காலையில் சொன்ன மாதிரி நம்மளுக்கு 24,250 ஹை பார்த்தீங்க அப்படின்னா 24,250 ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 24,171. அப்போ 24,171 ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயா அப்படின்னு நம்ம பார்க்க சொல்லியிருந்தோம். ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பனுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு 70 பாயிண்ட், நம்மளுக்கு ஒரு 80 பாயிண்ட் வந்து ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஓப்பனுக்கு மேலே 80 பாயிண்ட் கொடுத்து திருப்பி ஓப்பனை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ இந்த ஹை டு லோ வந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ ரேஞ்ச் வந்து எங்கேருந்து கிரியேட் ஆகும் அப்படின்னா, இந்த ஹை டு லோ தான் நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து கிரியேட் ஆகும். அப்போ 24,250க்கு போகிறப்ப நம்ம காலையிலே சொல்லியிருந்தோம், 24,250 கால் அண்ட் புட்டையும், ஒருவேளை 24,300க்கு போணுச்சு அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா அங்கேருந்து 24,300 கால் அண்ட் புட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க சொல்லியிருந்தோம். அப்போ 24,250 கால் அண்ட் புட்டு காலையில் ஒரு 190ல் மீட் ஆகிட்டு, புட் ஆப்ஷன் வந்து கால் ஆப்ஷனோட ஹைக்கு மேலே இருக்கிறாங்க. கால் ஆப்ஷன் வந்து புட் ஆப்ஷனோட லோக்கு கீழே இருக்கிற வச்சும் மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 190லேருந்து புட் ஆப்ஷன் வந்து 24,250 புட்டு 342 வச்சு ஹைக் போட்டிருக்காங்க. அப்போ நல்ல ஒரு இம்பேக்ட் புட் ஆப்ஷன் சைடு கிடைச்சிருந்தாங்க. இதுதான் நம்ம வாட்ச் பண்ண சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பனுக்கு கீழே வராங்க. எதெல்லாம் சப்போர்ட்டாக இருக்குன்னா எஸ்டர்டே ஹை, நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ். அது இல்லாமல் இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம வரைஞ்சிக்க சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை வந்து அப்ளை பண்ணுங்க. இதுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இதை பிரேக் பண்ணாங்கன்னா இந்த டார்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு கீழே வந்துட்டு இதே சேம் ட்ரெண்ட் லைன். அது இல்லாமல் சைக்காலஜி நம்பர் வந்து 24,000ங்கிறது ஒரு சைக்காலஜி நம்பர், ரவுண்டிங் நம்பர்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகிறாங்க, இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, அப்போ இங்கேருந்து நம்மளுக்கு இந்த டார்கெட்டு நாளைக்கு ரீச் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 24,500 வச்சு நம்மளுக்கு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போம் நாளைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு பிரேக் ஆகணும் வந்து செகண்ட் ஹாஃபில் நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு 1 ஹவர் சார்ட். 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் வரைய சொல்லியிருந்தோம். இதுலேயும் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம், 24,250 24,300 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ கீழே வராங்க அப்படின்னா, கீழே வந்தாங்கன்னா இந்த சப்போர்ட், இப்போ ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் தான் நம்மளுக்கு கீழே வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்போ ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து நல்ல ஒரு இம்பேக்ட்டு ஹையில் நான் ஒரு 300 பாயிண்ட் லோ டு ஹை வந்து 350 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு செகண்ட் ஹாஃபில் கிடச்சிருந்தது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் வரப்போ 24,400 காலன் போட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணியிருந்தாவே நல்ல ஒரு ரிசல்ட்டு இதில் கிடச்சிருக்கும். இந்த மாதிரி வாட்ச் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். நன்றி.